ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஒரு தீர்மானம் ஐநாவிலே கொண்டு வரப்பட்டது. பஹ்ரைனும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஈரானுக்கு ஆதரவாக வீட்டோ செய்திருந்தது ரஷ்யா. ஹிஸ்புல்லாக்களை அழிச்சிட்டோம், ஹிஸ்புல்லாக்களை முடிச்சிட்டோம், இனிமே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, த்ரெட்னே கிடையாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. மறுபுறம் நம்ம ஃபோர்ஸஸையே ஹிஸ்புல்லாக்கள் அடித்து தாக்குறாங்க. ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதி பேட்டி அளித்திருக்கிறார். பெயர் குறிப்பிடப்படாத பிரதிநிதி என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா இந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப அதிபயங்கரமான அறிவிப்பாக இருக்கிறது. அது என்னன்னா, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 199வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதுவரைக்கும் மத்திய கிழக்கு ஒரு பதட்டமான காலகட்டமாகவே தன்னுடைய காலத்தை கடத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒருபுறம் ஈரான் மீதான 40 நாட்கள் தாக்குதல்களை அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி அது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தமாக அல்லது அடுத்த கட்டம் என்ன என்கிற கேள்விகள் இல்லாமலேயே காலம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கு பிறகு லெபனான் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தும் அந்த இடைநிறுத்தல் அறிவிப்பை மீறி இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பதிலடி தாக்குதல்களை லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி வருகிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இதற்கு மத்தியில் 2 ஆண்டுகால யுத்தத்திற்கு பிறகு 199 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய காசா பெருநிலப்பரப்பிலையும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தியே வருகிறது. அந்த செய்திகளும் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எப்படி